பௌத்த தீரர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு தொடர்பில் வெளியான தகவல். கிழக்கு மாகாணத்தில் மூத்த பௌத்த தீரர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மீள பெற்றுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவலை இலங்கை போலீஸ் திணைக்களம் மறுத்துள்ளது. போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீரருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் கொழும்பில் இருந்து நியமிக்கப்பட்டனர். எனினும் நீண்ட தூரத்திலிருந்து பயணிகளை செய்வதில் நிர்வாக சிக்கல்கள் இருந்தால் பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறமையாக கையாள உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க முன்மொழியப்பட்டது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓடும் ஆம்புலன்ஸில் இளம்பெண்ணை கூட்டாக சீரழித்த கும்பல். ஊர்காவல் படை தேர்வின் போது மயக்கமடைந்ததால் ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற இளம்பெண்ணை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள இராணுவ மைதானத்தில் கடந்த 24ஆம் தேதி ஊர்காவல் படை தேர்வு நடைபெற்றது. இதில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்ற 24 வயது இளம்பெண் திடீரென மயக்கமடைந்துள்ளார். அதனையடுத்து அங்கு தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் ஓடும் வாகனத்திலே அதிலிருந்த ஊழியர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தனர் என அந்த பெண் புகார் செய்துள்ளார். உடல் தகுதி தேர்வின் போது சுயநினைவை இழந்த போதிலும் ஆம்புலன்ஸில் சென்றபோது சற்று நினைவு திரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். ரணிலை சந்தித்த அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரி. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கையின் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் சந்தித்துள்ளமை அரசியல் அரங்கில் பேசு பொருளாகியுள்ளது. இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளான சாகல ரத்நாயக்க, ஹர்ஷ டி சில்வா மற்றும் கபீர் ஹாஷிம் இணைந்திருந்தமை இங்கு கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இந்த சந்திப்பு கடந்த வாரம் இடம்பெற்றதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சிங் ரணிலுக்கும் சாகல ரத்நாயக்கவுக்கும் ஹர்ஷ டி சில்வாவுக்கும் கபீர் ஹாசிமுக்கும் இரவு உணவு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரி சித்திரவதை. கம்பஹா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த லக்ஷ்மண் குரேயை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததன் மூலம் காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அடிப்படை உரிமைகளை மீறியிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி காரணமின்றி கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி குரே 14 ஆண்டுகள் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு 8ஆக கணிக்கப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு 7ஆக குறைக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சு அண்மையில் அறிவித்தது. 2026ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி தொடர்பில் தற்போது வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாடசாலை நேர மாற்றம் தொடர்பில் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டினார். மேலும் பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க கடுமையான எதிர்ப்பையும் அவர் வெளியிட்டார். இலங்கையின் புதிய பிரதமர் நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன பதவியேற்பு. இலங்கையின் புதிய பிரதமர் நீதியரசராக உச்சநீதிமன்ற சிரேஷ்ட நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றார். நாட்டின் 49வது பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன பதவியேற்றார். பிரதம நீதியரசர் மொருத்துனிருஃபா பிந்துஷினி பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதை தொடர்ந்து காலியாக இருந்த பதவிக்கு பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு சபை சமீபத்தில் அங்கீகரித்துள்ளது. ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் ஆசிரியர் இடமாற்ற முறையை ஏற்படுத்துவது குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து இரத்தினபுரி மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். சிவன் ஆலயத்திற்காக யுத்தம் செய்யும் 2 நாடுகள். உலகத்தின் போர் ஒழுங்குகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த போர்களின் நீடிப்பை தங்களது வல்லாதிக்க அரசு நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன. கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையில் கடந்த 24ஆம் தேதி முதல் ஒரு சிவன் ஆலயத்தை மையப்படுத்தி இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னால் இருந்து காய்களை நகர்த்தும் நாடுகளின் சதிகள் தொடர்பிலும் விரிவாக ஆராய்ந்து வருகிறது.